திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, கிறிஸ்துவுக்குடன் சகோதர சகோதரிகளே, அன்பு வேத மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டு வந்த எல்லா பாடங்களுமே உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் மிகவும் ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வந்த த சர்ச் மேனுவல்ஸ், சபையின் கையேடுகள், இன்றைக்கு இது கடைசி பாடமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாக தேவன் அருள செய்தார் என்பதை குறித்தும், நம்முடைய பாவங்களிலிருந்து தேவன் நம்மை எப்படி ரட்சித்து மீட்டு கொண்டார், ரோமர் அதிகாரம் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். இன்றைய நாளிலே தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் நீதிமான்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக படிக்க இருக்கிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொண்டு இதை குறித்து பேசுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோனை அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பும் பாசம் நிறைந்த வேத மாணவர்களே, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 புத்தகங்களை நாம் படிக்கும்போது நம்முடைய மனம் அழுகிறது, வருந்துகிறது. காரணம் என்னென்னா, இப்படியெல்லாம் திருச்சபையானது பாழாய் கிடக்கிறது. இப்படி எஸ்ரா நெகேமியாவின் காலத்தில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருந்த போது அதை கண்டு அவர்கள் அழுதார்கள், அதை திரும்பவும் எடுத்து கட்டினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அதுபோல் இன்றைய காலத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும், அவர்களை இந்த புத்தகங்களின்படி நடக்க நீங்கள் ஏவ வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், உங்கள் திருச்சபையை மாற்றி அமைக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே வெளியிலிருந்து வந்த விருந்தினர் மேலே தான் பார்ப்பார். காரணம் என்னென்னா, அங்கே ஒரு ஃபேன் இருக்கு, அதை போடுங்கன்னு அவர் நமக்கு சொல்கிறார். ஒன்று அவர் சொல்லுவார், அல்லது நாமளே போட்டுருவோம். அது மாதிரி சபைக்குள் வருகிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்க ஒன்று நீங்கள் வழி செய்யணும், அல்லது வந்தவர் கேட்டால் அதன்படி வழி நடக்க உதவி செய்யணும். என்னுடைய நோக்கம் நீங்கள் எல்லாம் உங்கள் சபையை விட்டு உதறிட்டு வெளியே வாருங்கள் என்று நான் சொல்லலை. மாறாக அதை திருத்துங்கள், அதை கர்த்தருடைய சபையாக மாற்றுங்கள். அப்படி முடியாவிட்டால் நீங்கள் வெளியே வாங்க. காரணம் என்ன சொல்கிறாரு? தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், வேத பொருட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறாயே. அப்போது நம்ம சபையை திருத்தத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அவங்க திருந்தலைன்னா நம்ம விலகணும், வேறு வழி கிடையாது. ஒன்று எரிகிற வீட்டை காப்பாற்றணும், அது முற்றிலும் எரிகிற நிலையில் இருந்தால் நம்ம வெளியே போயிடணும். பெரும்பாலும் தவறான சபைகளில், போதனைகளில், உபதேசங்களில் இருக்கிற மக்கள் திருந்த மாட்டாங்க. அவர்கள் பழைய ஏற்பாட்டை கை கொண்டு அவர்கள் உரிமை கொண்டாடுகிறவர்களாக இருப்பாங்க. ஜாதி பேதங்களை இன்ன வரைக்கும் கை கொள்வாங்க. மனிதர்கள் மத்தியில் தீண்டாமையை போதிக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம திருத்தணும். திருந்தாத ஜென்மங்கள் திருந்தவே இல்லைன்னு சொன்னால் நாம் அவர்களை விட்டு விலகணும். நீங்கள் யோசிக்கலாம், ஐயா நீங்கள் இப்படி சொல்லி கொடுக்குறீங்களே, நான் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. பைபிளில் திருச்சபையினுடைய கையேடு, சர்ச் மேனுவல், அதில் இதை தான் நம்ம படிக்கிறோம். ஆகவே நாம் சபையை விட்டு விலகுதல் என்பது முதல் வேலை அல்ல, திருத்தப்பட வேண்டும். எல்லாமே புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு திரும்ப வேண்டும்.
அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் திருச்சபையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படி முடியலன்னு சொன்னால் நீங்கள் விலகி வரணும். அப்படிப்பட்டவனை விட்டு விலகி வாருங்கள். பாருங்க, வேத பொருட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அதுக்கப்புறம் தான் விட்டு விலகுன்றார். அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறாயே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் திருந்தாத ஜென்மம், நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறான் என்று பொருள். ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியோட இன்றைய பாடத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக நம்ம பாவம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். பாவம் என்பதற்கு ஆங்கிலத்தில் சின். இன்னொரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம், குற்றம். அதற்கு ஆங்கிலத்தில் கில்ட். நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா சட்டம் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா பாவிகளை தண்டிக்க நீதிமன்றங்கள் இல்லை, குற்றவாளிகளை தண்டிக்க தான் நீதிமன்றங்கள் இருக்கு. குற்றம் என்பது கண்களுக்கும் உடலுக்கும் மற்றவர்களுக்கும் புரியக்கூடிய செயல். குற்றம் ஒரு சாட்சியினால் நிரூபப்படும். ஆனால் பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக மனிதன் தன் ஆத்மாவிலே செய்கிறது. அதுதான் நீதிமன்றத்தில் நீ இந்த பாவம் செய்தபடியால் உனக்கு மரண தண்டனை, ஜென்ம தண்டனை, ஆயுள் தண்டனை, 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்றெல்லாம் விதிக்கிறது இல்லை. காரணம், அந்த குற்றங்கள் எல்லாம் செய்தவன் பார்த்தவன் சான்றுகளோடு, அதாவது எவிடன்ஸோட அந்த விட்னஸ் நிரூபிக்கப்படும் போது அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் பாவம் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில உங்கள் ஆத்மா நிறைய நீங்கள் செய்கிறது. பாவம் என்பது மனதால உள்ளே வரவேற்கப்பட்டு எப்படி ஒரு தாய் கர்ப்பம் அடைகிறாளோ அவ்விதமாக மனிதன் தன் ஆத்மாவில் பாவத்தை முற்றிலுமாக அவன் பெறும்போது எப்படி தாய் பிள்ளை பெறுகிறாளோ அவ்விதமாக பாவமானது மனிதனுடைய ஆத்மாவில் மரணத்தை பிறப்பிக்கிறது. தலை சுத்துதான் நான் சொன்னது உங்களுக்கு, ஆனால் இது உண்மைதான். யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, நல்ல கவனிங்க, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இடத்துல பாவம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறார். இதனால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது முதல்ல இச்சை என்று சொல்கிறார். அது நம்முடைய மனதுக்குள் ஏற்படுவது. இச்சை நம்மை ஆசை காட்டி இழுக்கிறது. அந்த இச்சைக்குள்ள நாம் சிக்கிக்கொள்கிறோமா? அந்த சிக்கிக்கொண்ட அந்த இச்சைக்குள்ள நல்லது கெட்டது என்று சோதிக்கப்படுகிறது. நாம் அந்த இச்சையிலே நிலைத்திருக்கும் போது 15வது வசனம் பாருங்கள். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம்னா உங்களுக்கு தெரியும், சேலரி. அதாவது 30 நாள் கடுமையாக உழைத்து அதற்கான கூலியை நம்ம பெறுகிறோம். அதுதான் சம்பளம்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பாவங்களை செய்த மனிதர்கள் மரணத்தை சம்பளமாக பெறுகிறார்கள். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு பிறவி குருடன் வந்தான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக,
இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. சகோதரர்களே, இந்த வசனம் உங்களுக்கு விளங்குதா? இயல்பான ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த குருட்டுத்தன்மைக்கு யார் காரணம்? அவனுடைய பாவம் காரணமா என்று அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்தில் கேட்டாங்க. அடுத்தது, இவனை பெற்ற பெற்றோருடைய பாவம் காரணமா என்று கேட்டாங்க. இந்த கேள்வியில் நம்ம ஒரு தகவலை புரிந்து கொள்கிறோம். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, பாவம் என்பது வழி வழியாக பெற்றோர் வழியாக கடத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு ஆதாரமாக சங்கீதம் 51 தாவீது சொன்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அது நமக்கு தெரியாது. பிள்ளைகள் பாவத்தில் கர்ப்பம் தரிக்க முடியும். எப்படின்னா, தவறான உடல் உறவு கொள்ளும்போது. அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாத பிள்ளைகளை நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எசேக்கியேல் 18வது அதிகாரம் 2வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 979வது பக்கம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயன என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழி சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 4வது வசனம் பாருங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. கவனியுங்கள், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இப்போ நம்ம படித்த எசேக்கியேல் 18வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் ஒரு தகவலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இஸ்ரவேலர்கள் மத்தியில் காலகாலமாக ஒரு பழமொழி இருந்ததாம். அதாவது, நாங்கள் தகப்பன் வழியாக நாங்கள் பாவத்தின் கீழே பிறக்கிறோம் என்ற ஒரு கருத்து ஒரு பழமொழியாகவே அவர்கள் மத்தியில் இருந்திருக்கு. அதுக்கு அவங்க சொன்ன உதாரணம், தகப்பன் திராட்சை காயை கடித்தால் அவனுடைய பிள்ளையினுடைய பல் கூசுமா, கசகுமா? தகப்பன் வாய் தான் புளிக்கும், கசக்கும். மகனுடைய வாய் ஏன் புளிக்கணும்? இப்போ உங்களுக்கு விளங்குச்சு இல்லையா? இந்த உதாரணம் தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி நீங்கள் போதிப்பது தவறு, இந்த பழமொழி தவறு, இனி நீங்கள் இப்படி பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு, தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே தான் பிள்ளையினுடைய ஆத்மாவும் இருக்கிறது. யார் பாவம் செய்கிறார்களோ அவனுடைய ஆத்மா சாகும். தகப்பன் பாவம் செய்தால் தகப்பன் சாவான், பிள்ளை பாவம் செய்தால் பிள்ளை சாவான். யார் பாவம் செய்கிறானோ அவன் சாவான். இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம், சின் இஸ் எ கமிட்டட் ஆக்ஷன். பாவம் என்பது செய்வதனால் வருகிறது, செய்யாதவர்கள் மீது வராது. அப்போ பாவம் செய்யாத குழந்தைகள் இறந்து போனால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? மோட்சம் செல்வார்கள். காரணம், பாவம் செய்யாத எந்த ஒரு ஆத்மாவும் தேவனால் தண்டிக்கப்பட முடியாது. ஒன்லி சின்னர் வில் பி பனிஷ்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமன்றத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறோமா? இல்லையே. குற்றம் செய்தவன் சிறைச்சாலைக்கு போகிறான், தண்டிக்கப்படுகிறான், தூக்கில் இடப்படுகிறான். குற்றம் செய்யாதவனை நீதிமன்றம் தண்டிக்காது. அதுபோல மனுஷனுடைய நீதிமன்றங்களே நீதி இப்படி பார்க்கும்போது தேவன் நீதியாக இருக்கிறாரு, நீதிமானாக இருக்கிறாரு, நீதியின் தேவனாக இருக்கிறாரு. பாவம் செய்யாதவர்களை தேவன் எவ்விதமாக தண்டிக்க முடியும்? அன்பு சகோதரர்களே, இந்த பெற்றோர் வழியாக பாவம் வருகிறது என்ற இந்த கருத்தை தவறாக புரிந்து கொண்ட கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட் மக்களும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? குழந்தை பிறந்த 10 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ள அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஏன் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? காரணம், ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று
ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். இப்போ என்ன நினைக்கிறான், தகப்பன் வழியாக இந்த குழந்தை பாவத்தை சுமந்து கொண்டு வந்தது, இது எப்பொழுது வேணாலும் மறித்து விடலாம், ஆகவே அடுத்த வேலையஸ்ட் மிக சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதன் மூலம் பெற்றோருடைய பாவத்திலிருந்து அந்த குழந்தையை விடுதலை செய்யலாம் என்று குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னை வரைக்கும் இந்த பழக்கத்தை அவர்கள் கையாண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் கூட குழந்தையில ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்கலாம். அது ஞானஸ்தானமாக அவர்கள் சொன்னாலும் புதிய ஏற்பாடு அதை போதிக்கவில்லை. பாவம் செய்கிற ஆத்துமா மட்டும்தான் சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவம் எப்படி உண்டாகிறது? கண்களின் இச்சை, இச்சை கர்ப்பம் தரித்து மரணத்தை உண்டாக்குகிறது. எந்த ஒரு குழந்தையும் எதையுமே இச்சிக்கல. பாவம் செய்யாத ஒரு குழந்தைய தேவன் நரகத்திலே தள்ளுவாரா என்று எண்ணி பாருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை பார்த்து அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். Jesus called out the children and he said, for such are the kingdom of heaven என்று சொல்கிறார். தீத்து புத்தகத்தில் எப்படி குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் இதை தவறாக மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தீத்து 3வது அதிகாரத்தில் மறு ஜென்மம் முழுக்கினாலே பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் என்று 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம். இந்த மறு ஜென்ம முழுக்கு, அதாவது ஞானஸ்தானம், பாவியாகிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் படிக்கிறோம். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்கவும் மாட்டான் என்று இயேசு சொன்னார். இந்த இடத்துல ஒருவன் என்று சொல்கிறாரே தவிர ஒரு குழந்தை என்று ஒன்றை சொல்லவில்லை. புதிய ஏற்பாடு முழுவதும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எந்த இடத்திலும் ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்க முடியாது. பாவிகளாகிய மனிதர்கள் தான் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு. பாவம் செய்த மனிதர்களுக்கு தான் ஞானஸ்தானமானது கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு கேள்வி, சபையே இந்த நிலையில் இருக்கும்போது தலைக்கீழாக அது மாற வேண்டியது அவசியமாக இருக்கு. இதுவரைக்கும் அவர்களுடைய போதனை தவறாக போய்விட்டது. சொல்லுவாங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. அப்போ அடித்தளம் சரியில்லைன்னா எப்படி அந்த பில்டிங் நிற்குவாங்க? அப்போ ஞானஸ்தான உபதேசமே தவறாக இருந்தால் மற்ற சபையினுடைய உபதேசங்கள் அனைத்தும் தவறாக தான் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பெரிய ஆலயங்களை பார்க்குறீங்க, பார்ப்பதுக்கு அழகாக இருக்கிறது, அங்கே இருக்கிற மக்களும் நல்லவர்களாக தென்படுகிறார்கள். ஆனால் அவளுடைய கொள்கை, அவளுடைய உபதேசம் தவறாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரம் உள்ள அந்த ஒரு புத்தகத்தில் 35 ஆண்டு வரலாறு, கிறிஸ்துவின் சபை எருசலேமில் தொடங்கி ரோமாபுரி வரைக்கும் சென்ற ஒரு வரலாற்றை நம்ம படிக்கிறோம். அந்த 28 அதிகாரங்களில் 9 இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் பாவியாகிய மனிதர்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் இஸ்ரவேலர்களும், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் சமாரியர்களும் எத்தியோப்பிய மந்திரியும், 9வது அதிகாரத்தில் தமஸ்குவில் பரிசேயனாகிய சவுல் எனப்பட்ட மனிதனும், 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி என சொல்லப்பட்ட நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு ரோமனும், 16ஆம் அதிகாரத்தில் இரத்தாம்பரம் இருக்கிற ஒரு பெண் லீதியாளும், 16ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் ரோம அரசனுடைய சிறைச்சாலைக்காரன் ஒருவன், சிறைச்சாலை தலைவன் நடு இரவிலே எப்படி ஞானஸ்தானம் பெற்றான் என்ற ஒரு தகவலையும், 18வது அதிகாரத்தில் கொரிந்துவில்
ஜெப ஆலய தலைவனும் அவனுடைய குடும்பமும் குணமாக்கப்பட்ட வரலாற்றையும் 19வது அதிகாரத்தில் தவறாக ஞானஸ்நானம் எடுத்த எபேசிய மக்கள் சரி பண்ணி கொண்டதை, அந்த ஞானஸ்நானத்தை திருத்தி கொண்டதை, அந்த வரலாற்றை நம்ம அங்கே படிக்கிறோம். ஆக இது வரைக்கும் 9 இடங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த 9 இடங்கள்லையும் கை குழந்தைகள் இல்லை. இந்த 9 இடங்கள்லையும் வெறும் யூதர்கள் மட்டுமா? நான் இல்லை, புறஜாதிகள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, வசதி படைத்தவர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, என் அன்பு சகோதரர்களே அதிகாரிகள் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கூட்டி படிக்கும்போது ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு. அப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியை தேவன் தருகிறார். பாவத்தை விட்டு விலகி வாழ்வதற்கென்று நமக்கு அதை தருகிறார். இப்பொழுது தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு. ஒரு முறை பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறும்போது நமக்கு புத்தி தெரிந்த நாள் முதற்கொண்டு நாம் செய்த அனைத்து பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரே செகண்டில் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தின் வழியாக தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று நம்மை மீட்டுக் கொள்கிறார். சமீபத்தில் 6வது படிக்கிற ஒரு பையன், 8வது படிக்கிற ஒரு பையன் இந்த லேசுன்னு சொல்கிறாங்களே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. அதில் அவர்களுக்குள்ள சண்டை வந்தது. அந்த சின்ன பையன் பெரியவனை வீட்டிலேருந்து கத்தி கொண்டு வந்து குத்தி அவனை கொன்னுடே போட்டான். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு விளங்கலை. போலீஸ் வந்து அந்த சின்ன பையனை பிடித்து வேனில் ஏற்றும் போது, நான் வரமாட்டேன், நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன், எங்கள் அம்மா வந்தால் தான் நானும் வருவேன் அப்படி சொல்கிறான். ஏன்னா அவன் சின்ன குழந்தை. கேள்வி என்னன்னா, ஆனால் அவன் செய்த குற்றம் அவன் தலையின் மேலே வந்துட்டுது. இப்பொழுது அவன் நீதிமன்றத்துக்கு போனாலும் அவன் ஒரு கொலைக்காரன் தான். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ காரியங்களை செய்தவையெல்லாம் கூட மறந்துடுறோம். சகல அக்கிரமங்களையும் மன்னிக்கத்தக்கதான ஒரு நீதிமன்றம் உலகத்தில் இல்லை. தேவன் தமது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் வழியாக, அந்த நீதிமன்றத்தின் வழியாக நம்முடைய சகல அக்கிரமங்களையும் விசுவாசம் உள்ளவர்களாகிய உங்களுக்கு அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். சில சமயங்களில் ஒரு பாத்திரத்தை கழுவுனா ஏதாவது இன்னும் கூட அழுக்குகள் அதில் இருக்கலாம். பாவம் மன்னிப்பை பெறுகிற மனிதன் ஞானஸ்தானத்துக்கு முந்தி அந்த பாவம் இந்த பாவம் அது பெரியது, இது சின்னது, இது ரகசியம் என்று சொல்லி எந்த ஒரு பாவத்தையும் இனி நீங்கள் நிறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. God forgives all your past sins as you are taking the baptism. அதனால தான் சொல்றாரு, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 2 விஷயங்கள் நடக்கிறது: பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு. ஞானஸ்தானத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. சபைக்குள்ளே நாம் வந்து விடும்போது தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தின் வழியாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு பாவமே செய்வதில்லையா? செய்கிறோம். ஆனால் அதை குறித்த உணர்வு நமக்கு இருக்கிறது. துணிகிற பாவங்களுக்கு நாம் விலகி இருக்கிறோம். விக்கிரக வழிபாடுகளுக்கு நாம் விலகி இருக்கிறோம். கொடூரமான வேசித்தனத்துக்கும் நாம் விலகி இருக்கிறோம். ஆனால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய மறைந்திருக்கும் பாவங்களில் எப்போதுமே நாம் சிக்கிக்கொள்கிறோம். God forgives totally at the baptism. And as a Christian, when you lead your life, He continually justifies you. தொடர்ந்து உன்னை நீதிமானாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். பியூரிஃபை யூ, தொடர்ந்து உன்னை கழுவிக்கொண்டே இருக்கிறாராம். அதனால தான் சபைக்குள்ளே நாம் வந்து வாரத்தின் முதலாவது நாளில் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையும்
அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் போதிக்கிற கர்த்தருடைய பந்தி, த லார்ட்ஸ் டேபிள் என்று சொல்கிறோம் இல்லையா, த கம்யூனியன், அது எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அது நிமித்தம் நாம் சுத்திகரிக்கப்பட்டு வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் நாம் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிதலோடு அவருடைய மரணத்தண்டை சேருகிறோம். அவருடைய நீதி குறித்து நன்றி செலுத்துகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருத்தர் வந்தார், 2 பசங்க கூட வந்தாங்க. வந்தவரை நான் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு நான் கேட்டேன், இது யாருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது என் மகன் அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன், அவன் யாருன்னு கேட்டேன். அது பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என் மகன் என்று சொல்லும்போது என் உடல் என்று அவர் சொல்லுகிறார். பக்கத்து வீட்டு பையன் சொல்லும்போது அவன் ஆண், ஆனால் என்னுக்காக பிறந்தவன் இல்லை, அவன் என்னுடைய உடலின் ஒரு பகுதி அல்ல. இவர்கள் இருவரும் நண்பர்கள், அவ்வளவுதான். அப்போ என் மகன் என்று சொல்லும்போது உடல் உறவையும் அங்கே காண்பிக்கிறோம். அந்த உடலின் உறவு என்னன்றதை அங்கே காண்பிக்கிறோம். பையன் சொல்லும்போது எனக்காக பிறந்தவன் அல்ல, அவன் அவனுடைய அப்பா வேற. அது மாதிரி சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறதுனால நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம், அவருடைய ஜனங்களாக மாறிவிடுகிறோம். பாருங்கள், தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், காட்ஸ் ஓன் பீப்புள், அவருடைய சொந்த ஜனங்களாகவும். சகோதரர்களே, தேவனுடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்ற அந்த கருத்து நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம், பக்கம் 216. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு, கவனிங்க, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவன் நம்மை முன்குறித்து நன்மை செய்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நமக்கு ஒத்தாசை செய்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்பொழுது 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அல்லது எவர்களை தமது பிள்ளைகளாக மாற்றினாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, கவனிங்கள், அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதாவது எனக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்தால் அவன் என் உடலாக இருக்கிறான், அவன் என்னைப் போலவே இருக்கிறான், என்னைப் போலவே எண்ணுகிறான், என்னுடைய சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், நான் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இவ்விதமான கடாட்சத்தை ஏற்படுத்துகிறார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதுனால நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து நம் தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். நமக்கு அவர் ஒத்தாசை செய்கிறார். நம்முடைய பாவங்களை தொடர்ந்து மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு நம்மை வளர்த்து வருகிறார். இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இத்தனை மாற்றங்களும் தேவனால் அமைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையில் நமக்கு நேரிடுகிறது. ஒருவன் இதை விட்டு விலகி போனால், ஒருவன் பாவம் செய்து மனம் திரும்பாமற் போனால் அவனை விட்டு விடுங்கள். அவன் தான் இருக்கிற நிலையிலிருந்து நிலை தவறி விட்டான், அவன் மனம் திரும்ப விரும்பாமற் போனான், நீங்கள் அவனை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கருத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும்.
சபை என்ன நடந்ததுன்னா, எவ்வளவு நோயாளிகளையும் ஒரு பெரிய மருத்துவமனையில் பார்க்குறோம். எல்லாரையும் ஒரே அறையில் அடைச்சி வச்சா என்ன ஆகும்? இல்லாத நோயெல்லாம் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் மாறி மாறி வந்துடும். அது மாதிரி கர்த்தரை விட்டு விலகின மக்கள், பாவிகள், அவர்களோடு நம் சபையாக இருக்கும்போது அவளுடைய அக்கிரமம் நம் மீது வந்துடும், அவளுடைய குணங்கள் நம் மீது வந்துடும், அவளுடைய தவறான சிந்தை நமக்கு வந்துடும், அவளுடைய பாவம் நமக்கு தொற்றிக்கொள்ளும். இட் இஸ் எ கண்டேஜியஸ் டிசீஸ். அதனால் அப்படிப்பட்டவனை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு, விளங்குதுங்களா, புதிய ஏற்பாட்டை எப்படி நாம் கை கொள்ள வேண்டும் என்ற அந்த உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பாவம் செய்த மனிதர்கள், மனம் திரும்பாத மக்கள் நம்மோடு இருக்கும்போது நம்மையும் சேர்த்து அவர்கள் கெட்டுப்போவதற்கு காரணமாக இருப்பார்கள். ஆகவே எப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இந்த அளவில் இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்கள், போதகர்கள், நல்ல வேதமானவர்கள், காரியங்கள் இப்படி இருக்கிறதே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய துணியோடு புதிய துணியை இணைக்க முடியாது. பழைய துருத்தியில் புதிய ரசத்தை வார்த்து வைக்க முடியாது. அதுபோல் பழைய ரசத்தை குடித்தவன் புது ரசத்தை விரும்ப மாட்டான். சத்தியத்தின்படி நடக்காத ஒரு ஆள் சத்தியத்தின்படி நடன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான், அவனுக்கு அந்த விருப்பம் இருக்காது. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் 1-2 தீமோத்தேயு, தீத்துவை படித்து திருச்சபையினுடைய உபதேச புத்தகங்களாக, கையேடுகளாக மாற்றி அதை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, கடுமையான விமர்சனங்களால் ஆன இந்த செய்தியை ஜீரணிக்கத்தக்கதாக, ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, பண்பாடோடு அவற்றை கவனிக்கத்தக்கதாக உமது ஜனங்களுக்கு மனதை தாரும். அப்பா பிதாவே, நாங்கள் உமது குமாரர்களாய் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால எங்களை நீர் சகல அக்கிரமங்களின்று மீட்டு எங்களை தொடர்ந்து சுத்திகரித்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.